So we are actually starting a session now. So before starting my session, yeah. So we actually have two the best most portal are here in NIMI. So one is Bharat Skill portal, and the second one is Questa. ஸோ இப்போ நம்ம ஆக்சுவலாக வந்து ரெண்டு போர்ட்டல் நம்ம வந்து இருக்கு நம்ம கிட்ட. ஸோ ஒன் வந்து பாரத் ஸ்கில் போர்ட்டல் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் குவெஸ்ட் ஆப். ஸோ இந்த ரெண்டு போர்ட்டல் ஆக்சுவலாக வந்து நம்ம பார்த்தீங்கன்னா போத் இஎஸ் சிலபஸ்க்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் திங் பாரத் ஸ்கில் போர்ட்டலில் நம்ம வந்து போத் இஎஸ் அண்ட் ஆல்சோ அதர் ட்ரேட் சிலபஸ் ரெண்டு ரிலேட்டடான செஷன்ஸும் வந்து நம்ம பார்க்க முடியும். So in Bharat Skill portal, you people can get a content of both ES syllabus and also of other trade related contents, right? Okay. So regarding the Quest app பத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து only ES syllabus பத்தின content மட்டும் தான் கிடைக்கும், whereas this ES syllabus you can able to access it in a video based form, right? Okay. So we actually have a few norms for our video call like Zoom sessions which are organized by NIMI and also from other professional institutes. So நமக்கு actually ஒவ்வொரு தடவை வீடியோ கால் எடுக்கும் போதும் அஃபிஷியலாக எடுக்கும் போது ஒரு சில ரெகுலேஷன்ஸ் நார்ம்ஸ் வந்து இருக்கு, நம்ம எல்லாமே அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் திங், ரெஸ்பெக்ட் த லேர்னிங் ஃபார் யுவர் செல்ஃப் அண்ட் ஆல்சோ அதர்ஸ். ஸோ யூ ஹாவ் டு பி kind of a person to to just make a listen to both the learners and also the participants. So session எடுக்கிறவங்களையும் சரி உங்க கூட சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்றவங்களையும் சரி நீங்க வந்து கிளியரா வந்து கொஞ்சம் கவனிக்கணும் அண்ட் ஆல்சோ கொஞ்சம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடக்கணும். நெக்ஸ்ட் திங், அண்ட் ப்ளீஸ் ட்ரை டு மேக் ஸ்விட்ச் ஆஃப் யுவர் மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் ஆல்சோ யுவர் கேமரா அன்லெஸ் யூ ஆர் ஸ்பீக்கிங். ஸோ நீங்க பேசணும்ட்டு ஏதாவது ஒரு இடம் வந்தா மட்டுமே உங்களோட மொபைல் ஃபோன்ஸ் உங்களோட மைக்ரோஃபோன் அண்ட் உங்களோட கேமரா ஸ்விட்ச் ஆன் பண்ணணும். மற்றபடி ப்ளீஸ் உங்களோட மைக்ரோஃபோன் வந்து மியூட் பண்ணிடலாம். யூஸ்வலா வந்து உங்களுக்கு எல்லாமே மியூட்ல இருக்கும், பட் இஃப் இன் கேஸ் whether it will get unmuted, please you are requested to mute it. And the third one, if you have any comments or any doubts or any clarifications if people need it, you are please kindly requested to ask in chat box. So உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, கமெண்ட்ஸ் இருக்குது, எடுக்கிற செஷன்ல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து உங்களோட சாட் பாக்ஸ்ல உங்களான கேள்விகளை கேட்கலாம். அண்ட் ப்ளீஸ் மேக் ஷுர் ஆஃப் யுவர் கொஸ்டின்ஸ். உங்க கேள்விகள் வந்து எடுக்கிற செஷனுக்கு ரிலேட்டடானதா செஷன் கொஸ்டின்ஸா தான் வந்து இருக்கணும். அப்போ மட்டும்தான் எங்களால உங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் திங், இதுல பார்ட்டிசிபேட் பண்றவங்க யாருமே வந்து நம்ம சாட் பாக்ஸ்ல வந்து ப்ரொஃபஷனலான கமெண்ட் பாக்ஸ் மட்டும்தான் வந்து கொடுக்கணும். வேற எதுவுமே இர்ரெலவெண்டான கமெண்ட்ஸ் எதுவுமே வந்து கொடுக்கறத நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். ஓகே. ஸோ now actually I would like to start a session with a kind of an activity. ஸோ நான் இப்போ ஒரு குயிக்கா ஒரு 4 படங்களை காட்டுறேன். ஸோ நான் இப்போ அந்த படத்தை காட்டிட்ட பிறகு நீங்க கெஸ் பண்ணுங்க இன்னைக்கான செஷன் எதை பத்தி. ஸோ உங்களோட பதில்கள் வந்து உங்களோட ஆன்சர்ஸ் வந்து நீங்க வந்து சாட் பாக்ஸ்ல சொல்லலாம். ஓகே. ஸோ இந்த 4 படம், இந்த 4 பிக்சர் உங்களுக்கு வந்து என்ன சொல்லுது கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நீங்க தமிழ்ல இல்ல வந்து இங்கிலீஷ்ல எதுல வேணாலுமே உங்களுக்கு ஆன்சர் பண்ணலாம். தாரணி, வாவ், கரெக்ட். ஸ்ட்ரெஸ், மேம், தேங்க்யூ. தவிதா, பர்ஃபெக்ட் ஆன்சர். ஸ்ட்ரெஸ், ஓகே, ஃபைன். குழப்பம், கோபம், கோபம், ஆங்கிரி, ரைட். மதியரசன் சொல்லியிருக்காரு கோபம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபைன். குட் ஆஃப்டர்நூன் திலகா, வண்டர்ஃபுல். டென்ஷன், டென்ஷன், சுமதி டென்ஷன் சொல்லியிருக்காங்க. தனுஷ், ஸ்ட்ரெஸ். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து இதை கரெக்டா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அண்ட் ஐ திங்க் இந்த ஸ்ட்ரெஸ்ன்ற வார்த்தைக்கு நமக்கு ஒரே ஒரு சின்ன படமே வந்து போதும்னு நினைக்கிறேன். நான் 4 படம் போட்டதுக்கு பதில் குழப்பம், வண்டர்ஃபுல். ஸோ நீங்க சொன்ன எல்லா பதிலுமே வந்து ஸ்ட்ரெஸ்ன்ற வார்த்தைக்கு கரெக்டா மேட்ச் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான், ரைட். ஸோ இப்போ நம்ம அடுத்த இது வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து செஷன் நம்ம போயிடலாம். ஸோ இன்னைக்கான செஷன் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எசென்ஷியல் ஸ்கில் ஃபார் சக்சஸ்.
ஸோ இந்த டாபிக் கீழே இருக்கிற ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அதை பற்றி தான் வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வி ஆக்சுவலி ஹாவ் மோர் வெரைட்டிஸ் ஆஃப் டாபிக்ஸ் அண்டர் எசென்ஷியல் ஸ்கில் ஃபார் சக்ஸஸ். ஸோ இந்த டாபிக்கு கீழே நிறைய சப் டாபிக்ஸ் வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கு அதுல வந்து லாஸ்ட் வீக் வந்து செல்ஃப் அவேர்னஸ் அதை பத்தி மிஸ்டர் சாஸ்வதன் வந்து எடுத்திருந்தாங்க தமிழ்நாடு பேஜ்ல, எங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர்ல இருக்கிற ஒரு பேஜ்ல. ஸோ அதனுடைய கண்டினியூட்டியா இன்னைக்கு நம்ம ஆக்சுவலா வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அதை பத்தி நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பார்க்க போறோம், ரைட்? ஸோ ஸோ எங்க பாரு நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் அந்த விஷயத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கோம். வாட் இஸ் ஸ்ட்ரெஸ், என்ன மேம் ஸ்ட்ரெஸ்னா என்ன அப்படின்னு நம்ம கரெக்டா பார்த்தோம், ஒரு பெர்ஃபெக்ட் டெஃபினிஷன்ல பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ஆக்சுவலி ஃபீலிங் ஆஃப் எமோஷனல் ஆர் பிசிக்கல் டென்ஷன். ஸோ இப்போ இது கரெக்டா சொல்லணும்னா மன ரீதியான ஒரு உணர்வுகளும் அண்ட் ஆல்சோ உடல் சம்பந்தப்பட்ட ஒரு சில டென்ஷனும் தான் சேர்ந்துதான் வந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இட் கேன் கம் ஃப்ரம் எனி ஈவெண்ட். ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து எந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் மூலமா வேணாலும் வந்திருக்கலாம். ஸோ இது வந்து இந்த மாதிரி இன்சிடென்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு விதமான மன அழுத்தத்தை கொடுக்கும், கோபம் கொடுத்துருக்கலாம், இல்லை வந்து நீங்க சந்திச்ச அந்த நிகழ்வுகள் வந்து ரொம்ப கசப்பான நிகழ்வுகள் உங்க லைஃப்ல நீங்க பார்த்துட்டு வந்து நர்வஸ்னஸ், ஒரு விதமான பதட்டத்தை கொடுக்கலாம். ஸோ இந்த மூணுமே தான் வந்து ஸ்ட்ரெஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமா இருக்குன்ட்டு சொல்றாங்க. ஸோ பேசிக்கா வந்து இதுக்கு ஒரு கோட் வந்து நான் இங்க கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஸ்ட்ரெஸ் இஸ் ஆக்சுவலி ஆஃபன் டெர்ம்ட் அஸ் a 20th century syndrome அப்படின்னு பெஞ்சமின் பிராங்க்லின் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஸோ பெஞ்சமின் பிராங்க்லின் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா யுஎஸ்ஏவோட ஒன் ஆஃப் த நேஷன் ஆஃப் ஃபாதர் நேஷன் சொல்லலாம் அவரை. ஸோ இவர் வந்து அப்பவே வந்து சொல்லியிருக்காரு, ஒரு 20வது நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு 20வது நூற்றாண்டோட ஒரு சிண்ட்ரோமாவே வந்து இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ we'll move on to the next slide. So I think 3 persons are மகாலட்சுமி புரியல. மகாலட்சுமி என்ன புரியலன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? ஸோ ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு புரியலையா, இல்ல டெஃபினிஷன் நான் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? ஓகே, ஸோ நான் மறுபடியும் வந்து ஸ்ட்ரெஸ் பத்தின ஒரு டெஃபினிஷன் வந்து கிளியரா கொடுத்துடுறேன். ஸோ ஸ்ட்ரெஸ் இஸ் அ ஃபீலிங் ஆஃப் எமோஷனல்னு சொல்றாங்க அண்ட் ஆர் பிசிக்கல் டென்ஷன். ஸோ நமக்கு வழக்கமா இந்த வார்த்தையை நம்ம கேட்டிருக்கோம்ல. ஸோ டென்ஷன் ஆகுது, எனக்கு வந்து ரொம்ப வந்து இரிட்டேஷனா இருக்கு, கோவமா இருக்குது, ஆத்திரமா இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஸ்ட்ரெஸ்க்கான ஒரு மூலதரமான ஒரு உணர்வுக்கான ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் சொல்றாங்க. ஸோ இது வந்து எந்த நிகழ்வு மூலியமா வேணாலும் நடக்கலாம். ஸோ இது வந்து எப்படி சொல்றது, அந்த நீங்க சந்திக்கிற இந்த நிகழ்வுகள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கசப்பான அனுபவத்தை கொடுக்கலாம், இது வந்து உங்களுக்கு ஒரு விதமான ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு கோவத்தை கொடுக்கலாம், வெறுமையை கொடுக்கலாம், இல்ல வந்து ஒரு விதமான பயம், ஒரு வித பதட்டத்தை வந்து உங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் ஆனது வந்து கொடுக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ ஐ ஹோப் மகாலட்சுமி, மகேந்திரன் இதுதான் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ ஓகே, ஸோ நான் இப்போ நெக்ஸ்ட் வந்து சயின்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் வந்து நான் போறேன். இதுல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராப்ளமே வந்து நமக்கு வந்து ஏதாவது ஒரு சயின்ஸ் வந்து நமக்கு கொடுப்பாங்க. சயின்ஸ்னா அறிகுறிகள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிளா வந்து நமக்கு ஏதாவது ஒரு உடம்பு முடியாம ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனையும் வந்து நான் கம்பேரிட்டிவா சொல்றேன். கொரோனா இருக்கு. ஸோ இதுக்கு வந்து என்ன பேசிக்கான அறிகுறி சொல்றாங்க, ஜுரம் இருக்கும் அப்படின்றாங்க, ஃபீவர் வரும், ஸோ வந்து காய்ச்சல் ரொம்ப அதிகமா இருக்கும், நாள்பட்ட காய்ச்சலா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்க்கும் வந்து ஒரு சில அறிகுறிகள் இருக்குது. இது என்ன அறிகுறி அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்சோம்னியா. இன்சோம்னியா என்னன்னு பாத்தீங்கன்னா தூக்கமின்மை. ராத்திரியில கரெக்டா தான் சாப்பிடுறோம், கரெக்டான நேரத்துல தான் படுக்கிறோம், ஆனா நான் வழக்கமா தூங்குற மாதிரி என்னால கொஞ்ச நாளா தூங்க முடியல. ஒண்ணு நான் தூங்குறேன், இல்லைன்னா பாதி நேரத்துல எனக்கு தூக்கத்துல வந்து விழிப்பு வந்துடுது. ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் வந்து இன்சோம்னியான்னு அர்த்தம். ஸோ ஒரு தனிப்பட்ட மனிதன் ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது, அப்புறம் எப்படி சொல்றது, மன ரீதியான ஏதாவது ஒரு குழப்பத்துல இருக்கும்போது ஃபர்ஸ்ட் அவங்களை அட்டாக் பண்ணக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா இன்சோம்னியா, தூக்கமின்மை தான். செகண்ட் திங் லாஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன்.
ஒரு நல்ல பவர்ஃபுல் ஸ்டூடெண்டா இருக்கும். உதாரணத்துக்கு நல்ல கரெக்டா வந்து கிரேட் வைஸ் எல்லாத்தையும் படிப்போம், கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வருவோம், சாரோ மேமோ எது யார் கூப்பிட்டாலுமே வந்து பர்ஃபெக்டா போய் நிற்போம், எல்லாமே பண்ணுவோம். ஆனா கொஞ்ச நாளா நம்மளால எதுலையுமே வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல, பண்ணாம போகலாம். ஸோ அது வந்து ஒரு இதுவா இருக்கும். அண்ட் தேர்ட் ஒன் ஆப்சன்டீசம். ஸோ எல்லாத்தையுமே வந்து கரெக்டா வந்து நின்று என்னுடைய காரியத்தை எல்லாத்தையுமே சரியா செய்வேன். ஆனா இப்ப ஏனோ வந்து கவனமின்மை. ஸோ எல்லாத்தையுமே வந்து ஒரு கவன குறைபாடா இருக்குது. எனக்கு வந்து கரெக்டா எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு இடத்துக்கு போயிட்டு காலேஜ்ல உட்காந்து நான் கிளாஸ் அட்டென்ட் பண்றேன், ஆனா என் கவனம் எங்கேயோ வேற எங்கேயோ இருக்குது. என்னால வந்து இதுல வந்து ஈடுபாடு, கரெக்டான வார்த்தை தமிழ்ல தான், ஈடுபடுத்திக்க முடியல என்னால அப்படின்ற மாதிரி. அண்ட் ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா டிப்ரெஷன். ஸோ மன சோர்வு இருக்கும், ரொம்ப மன அழுத்தமா இருக்கிறோம், எதை பத்தியுமே வந்து யோசிக்க முடியல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ டிப்ரெஷன். அண்ட் ஃபிஃப்த் ஒன் எக்ஸ்ட்ரீம் ஆங்கர் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன். ஸோ சொல்ல முடியாத அளவுக்கு கோபமும் வெறுப்பும் வந்து இருக்கும் இந்த மாதிரியான நேரத்துல. ஃபேமிலி கான்ஃபிளிக்ட், வீட்டுல குடும்பத்துல வந்து பிரச்சனைகள் இருக்கும், ஸ்ட்ரெஸ்ன்ற ஒரு விஷயம் ஃபேமிலியில வந்துருச்சுன்னா. அண்ட் மைக்ரைன்னா ஒற்றை தலைவலின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு தலைவலி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அண்ட் சில நேரத்துல ஹெட்ஏக், நார்மலா எல்லாருக்குமே வரக்கூடிய டென்ஷன்ல ஒரு வித தலைவலி வரும் பாருங்க, அந்த தலைவலி வந்துடும். அண்ட் ஃபோர்த் கடைசியா வந்து பேக் பெயின். ஸோ இப்போ ரீசெண்டா வந்து ஒரு ரிசர்ச் பேப்பர் கூட படிச்சுட்டு நான் பார்த்து, ஸோ நிறைய பேருக்கு வர பேக் பெயின்கான மெயின் ரீசன் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நான் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி என்னோட சேட் பாக்ஸ் பார்க்குறேன். So ma'am, please speak in English. Yes, sure. So let me explain it in English. So this actually signs of stress is the major few signs are there. And first thing is insomnia. Insomnia is basically a kind of a disorder, a kind of a sleeping disorder. Okay, so you will often get get awake from your sleep, and loss of concentration and absenteeism. You will not be able to concentrate on any kind of your official work or any kind of your studies. And the fourth one is depression. First, extreme anger or frustration. You will often get a feel of an anger even with your parents and also with your very close one. It may be due to the kind of a stress or kind of a depression. And fifth, family conflict. If a stress or a problem start occurring in a family, there's automatically a family conflict will arise. And the last one is migraine, headache, back pain. So the final three signs are basically the physical signs which will often be faced because of the stress. So stress oda signs புரிஞ்சிச்சுனா நான் வந்து next slide போறேன். So this one is causes of stress. ஸோ நம்ம ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம், எதனால வந்து ஸ்ட்ரெஸ்ஸோட சைன்ஸ் என்னன்னு பார்த்துட்டோம், எப்படி வந்து இந்த ஸ்ட்ரெஸ் வந்து வருதுன்னு பார்த்துட்டோம். ஸோ ஏன் வருது அப்படின்றதுக்கான காரணம் தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது. அதுல மெயினா முக்கியமான 4 முக்கியமான ஃபேக்டர்ஸா இப்போ சொல்ல போறதுதான் சொல்றாங்க. ஸோ இந்த 4 ஃபேக்டர்ஸோட அடிப்படையை வச்சுதான் மற்ற எல்லா பிரச்சனைகளுமே வந்து ஸ்ட்ரெஸ்க்கு வந்து உருவாகுது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் திங் மணி, காசு, பணம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தினால. செகண்ட், ஒர்க், ஆஃபீஸ்ல வேலை சம்பந்தப்பட்ட ஸ்ட்ரெஸ். தேர்ட், ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஃபோர்த், ஹெல்த் கன்சர்ன்ஸ். ஸோ தி ஸ்டூடெண்ட்ஸ் தோஸ் who could not able to understand Tamil, I'll surely explain in English. So please just hold for a minute. Okay, so let me complete my explanation in Tamil and I'll translate it to the English. Okay, so the first thing is money. So இப்போ நம்ம வந்து வீட்ல வந்து ஃபேமிலில வந்து நமக்கு வந்து நம்ம வந்து ஐடிஐல படிக்கிறோம். ஸோ நம்ம சிப்ளிங்ஸ் நம்ம கூட பிறந்தவங்க யாராவது வந்து வேற ஏதாவது ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல படிப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்டணும், காசு பிரச்சனை வந்து வீட்டில் ஏதாவது இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து காசு மூலயமா வர வந்து ஸ்ட்ரெஸ்னால வரும். அண்ட் ஒர்க், வீட்டுல அப்பா அம்மா வந்து வேலைக்கு போறவங்களா இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஒர்க்ல வந்தது ஏதோ பிரச்சனை. ஸோ அஃபீஷியல்ஸ் வந்து அவங்களுக்கு ஹையர் அத்தாரிட்டிஸ் எப்படி சொல்றது, சுப்பீரியர் யாராவது அவங்களுக்கு திட்டிருப்பாங்க, இல்ல வந்து ஒரு மேனேஜர் யாராவது திட்டிருப்பாங்க, இல்ல ஓடி பார்க்கும்போது ஏதாவது அவங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஒர்க் மூலயமா வரும். அண்ட் தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இப்ப
இப்போ நீங்க ஐடிஐ படிக்கிறீங்க. ஸோ படிச்சு முடிச்சதும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து உங்க ஃபேமிலியில வந்து ஃபர்ஸ்ட் பையனாவோ பொண்ணாவோ இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அடுத்த இருக்கிற ஒரு அக்காவையோ தங்கச்சியோ இல்ல உங்களுக்கு முன்னாடி அக்கா இருக்காங்க தங்கச்சி இருக்காங்க அப்படின் போது உங்களுக்குன்ட்டு ஒரு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வருது இல்லையா? ஸோ நான் படிச்சு முடிக்கணும், பர்ஃபெக்டா இன்டர்ன்ஷிப் முடிக்கணும், நான் வந்து வேலைக்கு போகணும், எங்க அப்பா அம்மாவை வந்து கஷ்டப்படாம நான் பாதுகாக்கணும், என் தங்கச்சி கல்யாணம் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பொறுப்புகள், குடும்ப பொறுப்புகள், இதனாலயும் வந்து ஸ்ட்ரெஸ் வரும். அண்ட் ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா ஹெல்த் கன்சர்ன்ஸ். நமக்கு ஏதாவது உடல்ல வந்து பிரச்சனை இருக்கும்போது, உடம்பு சரியாம இருக்கும்போது, ஒரு 10 நாள் கண்டினியூஸா ஜுரமா இருக்கும்போது, தலைவலியா இருக்கும்போது எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்படா இதுல இருந்து வெளியில வரப்போறோம், இந்த வலியில இருந்து எப்ப நம்ம வெளியில வரப்போறோம்ன்ற ஒரு ஆதங்கமும் ஒரு ஏக்கமும் வந்து மனசுல வந்து ஸ்ட்ரெஸ் ஆன ஒரு விஷயத்த வந்து உண்டாக்கிடும். ஸோ நான் கொஞ்சம் சேட் பாக்ஸ் பாத்துக்கிறேன். Hello, tower less. Okay, fine. Okay, so let me explain this concept in English. So basically, the stress causes are actually majorly 4 causes. The first thing is money. So everything actually at now it much related to the money purpose, right? So when we have a lack of sufficient money, we will obviously get into a problem and we will start lending some money from our own friends or any kind of people, those who we know. So from there kind of a stress starts to us. And the second thing is work. So when we start going into a work and when we start taking up a job, so we may face some challenges in our work, like get a kind of a bad impression from the superior, or a supervisor may have an opportunity to scold us, to make us to give a kind of a punishment, or kind of a a kind of a very low improvement in our work. Okay, and the third thing is family responsibilities. So the fourth thing is the health concern. In some instances, the stress may cause due to the health concern which we feel or we face in our life. Okay. And so இப்போ ஸ்ட்ரெஸ் பத்தி பார்த்துட்டோம், ஏன் ஸ்ட்ரெஸ் வருதுன்னு பார்த்துட்டோம், எப்படி வருது, இந்த சயின்ஸ் அறிகுறிகள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்க்கு வந்து 2 முக்கியமான டைப்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து குட் ஸ்ட்ரெஸ் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் பேட் ஸ்ட்ரெஸ். ஸோ குட் ஸ்ட்ரெஸ் வந்து என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். இது வந்து என்ன பண்ணுன்னா, ஃபர்ஸ்ட் திங் நம்மள வந்து மோட்டிவேட் யூ டு பெர்ஃபார்ம் பெட்டர். ஸோ உங்களை வந்து என்னைக்குமே வந்து குறைவா உங்களோட பெர்ஃபார்மன்ஸை வச்சுக்காது, உங்களை எப்பவுமே வந்து ஹையா தான் வந்து மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ உங்களை என்னைக்குமே வந்து உங்களுக்கு வந்து மனக்குறைவா வந்து உங்களை வந்து யோசிக்காது, ஒரு விதமான உற்சாகத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் வந்து ஒரு படிச்சு முடிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு ஆண்டர்பிரினரா ஆகணும், ஒரு நல்ல வந்து ஒரு தொழிலதிபரா ஆகணும் அப்படின்றது ஒரு குட் ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த குட் ஸ்ட்ரெஸ் என்னைக்குமே வந்து உங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணிட்டே தான் இருக்குமே தவிர உங்களை என்னைக்குமே வந்து கீழே தாழ்த்தாது. சரியா? ஸோ இது ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். செகண்ட், இட் டஸ் நாட் மேக் யூ குவெஸ்டன் யுவர் செல்ஃப் வொர்த். என்னால இது முடியுமா, நான் இதை பண்ணுவேனா, நானா இதுக்கு தகுதியா, இப்படின்ற மாதிரி கேள்விகளை உங்களுக்கு இது ஏற்படுத்தாது. ஸோ ஏன் ஏற்படுத்தாதுன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க எடுத்துக்கிற இந்த குட் ஸ்ட்ரெஸ், உங்க மனசுல தோணிருக்கிற இந்த குட் ஸ்ட்ரெஸ் ஆனது உங்களை மோட்டிவேட் தான் பண்ணுமே தவிர உங்களை எக்காரணத்துக்கு கொண்டும் கீழே குறைச்சி எழக்கூடாது. ஸோ அதனால உங்களை நீங்களே வந்து கேள்வி கேட்க மாட்டீங்க, என்னால இது முடியுமா அப்படின்ட்டு. Whereas என்னால முடியும்ன்ற ஒரு கான்செப்ட் தான் உங்க மனசுல வரும். ஸோ இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் ஒன், இட் டஸ் நாட் லீட் டு லாங் டேர்ம் லாஸ் இன் ஸ்லீப். ஸோ நம்ம ஸ்ட்ரெஸ்ல பார்த்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, இன்சோம்னியா, அந்த சயின்ஸ்ல பார்த்தோம். ஸோ அந்த சைன் வந்து இந்த இடத்துல வராது. ஸோ ஒரு குட் ஸ்ட்ரெஸ்ல தூக்கமின்மை வராது, ஒரு லாஸ் ஆஃப் அப்பிடைட்ன்றது வராது, டயர்ட்னஸ் வராது, ஒரு சோர்வுன்றது வந்து இந்த குட் ஸ்ட்ரெஸ்ல கண்டிப்பா வராது. ஸோ இந்த மூணு முக்கியமான விஷயம் தான் வந்து குட் ஸ்ட்ரெஸ்ல நமக்கு இருக்கும். வேறஸ் பேட் ஸ்ட்ரெஸ்ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் ப்ரிவென்ட்ஸ் யூ ஃப்ரம் பர்சூவிங் கோல்ஸ். இப்போ சப்போஸ் நான் வந்து ஒரு ஆண்டர்பிரினரா ஆகணும்ட்டு இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து இப்போ நம்ம அதே எக்ஸாம்பிள் தான் வந்து குட் ஸ்ட்ரெஸ்க்கு நான் சொன்னேன். நான் ஸோ ஒரு தொழிலதிபர் ஆகணும், ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும், நான் வந்து ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்கணுன்றது ஒரு குட் ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த குட் ஸ்ட்ரெஸ்ஸை வேற ஏதாவது ஒரு மன ரீதியா உங்களோட பிரச்சனை வந்து இது டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அந்த மன ரீதியான பிரச்சனை வந்து உங்களோட கோலை, அதாவது உங்க குறிக்கோளை வந்து அட்டைன் பண்ணவே விடாது. ஏதாவது ஒரு விதமான தடைகளை வந்து அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்க வந்து பர்ஃபெக்டா வந்து நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது வந்து இல்ல இது உன்னால முடியாது,
இது இதை பத்தி யோசிக்காத, இதை பத்தி யோசி அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட் வந்து இது கொடுக்க ஆரம்பிச்சிடும். எது பேட் ஸ்ட்ரெஸ். ஸோ செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா இட் மேக்ஸ் யூ ஃபீல் பிசிக்கலி இல் ஆர் இன் பெயின். அதாவது இந்த மாதிரி யோசிச்சே உங்களுக்கு வந்து பிசிக்கலாவே டயர்ட் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ ஒரு காலகட்டத்துக்கு மேல அளவுக்கு அதிகமான யோசனையே வந்து நம்மள அறியாம வந்து ஒரு விதமான தலைவலி, ஒரு விதமான டயர்ட்னஸ் கொடுக்கும். ஸோ நம்மளையே அறியாம நமக்கு வந்து ஒரு விதமான ரொம்ப வந்து பிளட் ப்ரெஷர் லெவல் எல்லாமே ரொம்ப லோ ஆயிடும். It is mainly because of stress. So third one பாத்தீங்கன்னா it makes you to doubt your ability to perform at a given task. நீங்க வந்து ஒரு குறிப்பா வந்து இதுதான் என்னோட ஃபைனல் டெஸ்டினேஷன், நான் இங்கதான் போய் உட்காரணும் என் லைஃப்ல, இதுதான் வந்து நான் கரெக்டா வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து பண்ணணும் அப்படின்னு ஒரு டெசிஷன்ல ஒரு முடிவு எடுத்துருக்கீங்க. ஆனா இந்த எபிலிட்டி வந்து அது வந்து சோதிக்க பார்க்கும். உன்னாலலாம் இது முடியாது, நீ எல்லாம் இது பண்ண மாட்ட அப்படின்ற மாதிரி உங்களே அது வந்து கேள்வி கேட்க வைக்கும். ஸோ நீங்க அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு உங்களை அறியாமே வந்து ஒரு விதமான டவுட் வந்துடும் உங்க மேல, என்னால இது முடியுமா, நான் இது பண்ணுவேனா அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் வந்து இந்த பேட் ஸ்ட்ரெஸ்ல வரும். ஸோ நான் குயிக்கா என்னோட சேட் பாக்ஸ் பார்த்துட்டேன், ஏன்னா நிறைய பேர் டவுட்ஸ் வந்து வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். So, Daphne சொல்லிருக்காங்க நிறைய பேர். Okay, fine. So I'll just explain in English. So there are actually two types of stress. One is good stress and another one is bad stress. So good stress oftenly motivates you to perform better. It never hold you back to actually give your performance. And the second one is it doesn't make you question your self-worth. Okay, so it will always makes you to motivate high, so that you will definitely get a feel like you are worth enough to do your performance, and you can do very well in your setting up the goal. And the third one is it does not lead to long term loss in sleep. So this good stress will never make you feel like kind of an insomnia thing. So you will never get awake off from your sleep or anything. So, and also this kind of a stress will never make you feel like loss of appetite or kind of a tiredness. And the second one is bad stress. So bad stress usually often prevents you from pursuing goals. So when you fix a goal in your life, it never allows you to think about the goal, and it also give a feel that you will not able to do a thing, or you will not able to achieve anything. And this bad stress, which definitely leads to various kinds of physical illness, which example like headache or back pain or anything, which we already discussed in signs of stress. Okay, so hope in the types of stress உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். And we'll go to the next thing. ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரெஸ் பத்தி டைப்ஸ் பத்தி எல்லாமே நம்ம பார்த்தோம். அந்த குட் ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு என்ன ரிசல்ட் கொடுக்குது. ஸோ இந்த ரெண்டு டைப்ஸ் ரிசல்ட் வந்து நம்ம பார்க்கும்போது என்ன இருக்கு அப்படின்னா நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது இந்த ரெண்டு ஸ்ட்ரெஸ்மே. ஸோ என்னதான் ரிசல்ட் இருக்குது மேம், இதெல்லாம் வந்து ஏன் வந்து இந்த ஸ்ட்ரெஸ் வந்து இதுக்குள்ள இவ்வளோ வந்து விஷயங்கள் இருக்கா, இதுக்கும் வந்து ரிசல்ட்ஸ் அப்படின்ற விஷயங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், அஃப்கோர்ஸ் இருக்கு. So now actually we are going to see the results of both good stress and bad stress. So good stress ஓட ரிசல்ட், அதாவது ஒரு நல்ல மனரீதியான ஒரு எப்படி சொல்றது, ஒரு நல்ல மன அழுத்தம்னு சொல்லலாம், கரெக்டா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ரிசல்ட் என்ன, இதனால வந்து நம்ம அடையக்கூடிய பெனிஃபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எனேபிள்ஸ் கான்சென்ட்ரேஷன். ஸோ உங்களோட கான்சென்ட்ரேஷன் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து என்னைக்குமே வந்து உங்களோட கான்சென்ட்ரேஷன் லெவல் வந்து குறையாது, உங்களுக்கு டெஃபினட்டா வந்து அது ஹைக்ல தான் அதிகமா தான் இருக்கும். ஓகேவா, உங்களோட கவன குறைவுன்ற விஷயமே இந்த குட் ஸ்ட்ரெஸ்ல வந்து இருக்காது. கவனம் வந்து என்னைக்குமே ஒரு ஹையஸ்ட் பீக்ல தான் வந்து இருக்கும். அண்ட் செகண்ட் திங் பாத்தீங்கன்னா இட் இன்க்ரீசஸ் யுவர் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் லெவலை வந்து அது ஹையாவே வந்து வச்சிருக்கும். உங்களுக்கு என்னைக்குமே வந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் லெவல் வந்து லோவாவே வந்து டெஃபினட்டா இருக்காது. ஓகே, and third thing, it energizes you into motion. So எப்பவுமே வந்து உங்களை வந்து போதும் நிறுத்து, டயர்ட் ஆயிடுச்சு உனக்கு, உன்னால இது முடியாது, உனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவை அப்படின்ற மாதிரிலாம் இந்த குட் ஸ்ட்ரெஸ் வந்து உங்களை வந்து நிக்க வைக்காது. ஸோ முடிச்சிட்டல, அடுத்தது என்ன, நெக்ஸ்ட் போகலாம் அப்படின்னா உங்களை வந்து இழுத்துக்கிட்டே போகுமே தவிர என்னைக்குமே வந்து
உங்களை ஹோல்டு பண்ணி பிடிக்காது. அட் த சேம் டைம் உங்களை ஒரு எனர்ஜெட்டிக்காவே வந்து வச்சுக்கும், ஒரு சுறுசுறுப்பாவே வந்து உங்களை வந்து வச்சுக்கும். So let me explain in English. So actually good stress results in enables concentration. It will never hold back your concentration. It will automatically raise your level of concentration, so that you will get get a knowledge of about the thing which you are practicing in your life. And the second thing is increases performance. So this kind of a stress will never hold back your performance, whereas it will automatically motivates your performance, which leads to the increase and high peak of your performance level. And the third one is energize your motion. So this kind of a stress will never hold your action. So it will always gives a kind of a motivating thing. And this kind of stress will always take you move forward. Okay. So once again நான் என்னோட chat box மறுபடியும் நான் கொஞ்சம் பார்த்துக்கிறோம். குட் ஸ்ட்ரெஸ்க்கு தமிழ்ல மீனிங் சொல்லுங்க. வின்லாஸ் வந்து கேட்டிருக்கீங்க. குட் ஸ்ட்ரெஸ்க்கு கரெக்டா தமிழ்ல மீனிங் சொல்லணும்னா ஒரு நல்ல விதமான ஒரு எப்படி சொல்றது, ஸ்ட்ரெஸ்னா என்ன, ஒரு மன உளைச்சல்ல ஒரு விதமான மன அழுத்தம். ஸோ இந்த குட் ஸ்ட்ரெஸ் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விதமான மன அழுத்தம் தான் சொல்லணும். இது இப்போ வந்து ரொம்ப லிட்ரல் தமிழாலாம் வந்து சொல்ல முடியாது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு மன அழுத்தம் தான். ஸோ இந்த மன அழுத்தம் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் ஃபீல்ன்ற விஷயத்த கொடுக்காது, வேற உங்களை வந்து நல்ல பாசிட்டிவா தான் யோசிக்க வைக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ்னாவே ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு நெகட்டிவ்ன்ற விஷயம் கிடையாது, நல்ல விஷயத்த கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து இருக்கு. ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஹவு ஐ கெட் பிபிடி மேம் எனக்கு தெரியல, பிகாஸ் நான் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். ஹவு டு ரெடியூஸ் ஸ்ட்ரெஸ். ஓகே, நம்ம இப்போ இனிமே அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபைண்ட் பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ். எக்ஸாக்ட்லி கரெக்ட் ஜெய்சிலன் மேம். ஆங்கிரிக்கு ஸ்ட்ரெஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ்? குட் கொஸ்டின் பிரபு கேட்டிருக்காரு. ஆங்கிரி ஆக்சுவலா வந்து அது ஒன் ஆஃப் த ஸ்ட்ரெஸ் தான். ஸோ இப்போ நம்ம சயின்ஸ்ல பார்த்தோம், அறிகுறிகள்ல பார்த்தோம் ஸ்ட்ரெஸ்ல வந்து ஒன் ஆஃப் த சைன்ஸா வந்து ஆங்கிரியை வந்து சொல்றாங்க. ஸோ கோபமும் வந்து நம்மளோட கோபம்ன்ற விஷயம் எப்போ வரும், ஒரு விஷயத்த நம்ம சரியா நடக்கணும், இந்த விஷயம் கரெக்டா பண்ணணும் அப்படின்னும் போது அது சரியா நடக்காம போகுது இல்லையா, அந்த நேரத்துல தானே நமக்கு கோபம் வரும்ல. ஸோ அப்போ வந்து அது ஒரு வகையான வந்து மனசோர்வு தான் வந்து அர்த்தம் வந்து. ஓகே மேம், சென்ட் யூர் நம்பர் மேம். ஸோ எனக்கு தெரியல எந்த நம்பர் கேட்குறீங்க, நிமியோட கிளாஸ்க்கான நம்பரா இல்லை மொபைல் நம்பரா தெரியல. அண்ட் energize you into motion, explain more once more. So உங்களுக்கு இது இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்ணணுமா தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? could you please tell me whether you need the explanation in English or in Tamil? Right, okay ma'am. 10th slide repeat பண்ணுங்க please. types of stress. okay, so stress எப்படி ஹேண்டில் பண்றது மேம்? so 10th slide கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்க, நான் குயிக்கா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். குட் ஸ்ட்ரெஸ் பேட் ஸ்ட்ரெஸ் பத்தி தான் வந்து 10th ஸ்லைட் வந்து சொல்லுது. ஸோ குட் ஸ்ட்ரெஸ்ல என்னன்னா, இட் மோட்டிவேட்ஸ் யூ டு பெர்ஃபார்ம் பெட்டர். உங்களை வந்து எப்பவுமே வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் லெவலுக்கு தான் வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கும். அதாவது உங்களை உற்சாகப்படுத்திட்டு தான் இருக்குமே தவிர உங்களை என்னைக்குமே வந்து ஒரு தாழ்மையா வந்து அது யோசிக்க வைக்காது. செகண்ட் திங், உங்களை வந்து எப்பவுமே வந்து செல்ஃப் ஒர்த்தா தான் வந்து யோசிக்க வைக்கும். நீங்க வந்து இதுக்கு தகுதியானவங்க தான், உன்னால இது முடியாதுன்ட்டு அது வந்து நெகட்டிவா யோசிக்க வைக்காது. தேர்ட் திங் பாத்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரெஸ், இந்த குட் ஸ்ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தூக்கமின்மை, இல்ல வந்து தூங்கிட்டு இடையில எழுந்துக்கிறது, இல்ல வந்து பாதி தூக்கத்துல வந்து எனக்கு அப்படியே விழிப்பு வந்துருது, டென்ஷன் ஆயிடுது, நான் திருப்பி தூக்கத்துல இருந்து எழுந்தும் வந்து மறுபடியும் என்னோட பிரச்சனை பத்தி யோசிக்கிறேன், இப்படி எல்லாம் வந்து அது வைக்காது. ஓகேவா? குட் ஸ்ட்ரெஸ். பேட் ஸ்ட்ரெஸ் பாத்தீங்கன்னா இட் ப்ரிவென்ட்ஸ் யூ ஃப்ரம் பர்சூயிங் கோல். உங்களோட கோல் இதுதான் அப்படின்னும் போது அது வந்து உங்களை வந்து அட்டைன் பண்ணாமலாம் விடாது. எதுவா இருந்தாலும் ஒரு வித தடைகளை வந்து அது மன ரீதியா அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். அண்ட் செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி யோசிக்கிறதுனாலே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு பிசிக்கலா வந்து ஒரு இல்னஸ் வந்துடும், உடல் ரீதியாவே பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிச்சிடும். அண்ட் தேர்ட் திங், உங்களுக்கே வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கும், நம்ம இதுக்கு தகுதியானங்களா, நம்மளால இது முடியுமா, நம்ம இதை பண்ணுவோன்ட்டு யோசிச்சிருக்கிறோமே, நம்மளால இது முடியுமா அப்படின்றதுலாம் வந்து இது உங்களை யோசிக்க வைக்கும். ஓகே, ஸோ ஐ ஹோப் 10th ஸ்லைட் கேட்டவங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, கிளியர் மேம், தேங்க்யூ தேங்க்யூ. தமிழரசி செல்வம், என்ன தமிழ்னு கேட்டிருக்கீங்கன்னு தெரியல, பட் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் எந்த கான்செப்ட் தமிழ்ல வேணும் அப்படின்ட்டு. யூ ஆர் வாக்கிங், கீப் இட் அப். தேங்க்யூ லிவிங்ஸ்டன். ஓகே,
ஸோ நம்ம இப்போ குட் ஸ்ட்ரெஸ் ரிசல்ட் வந்து பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டூல்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லணும்னா ஒரு சில எப்படி சொல்றது இதெல்லாம் இருந்தா நம்மளால இது பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா. இப்போ பைக்ல போறோம், பைக் வாங்கும் போது ஒரு டூல்ஸ் கிட் வந்து உள்ள கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு உதவி பண்ணும் இந்த மாதிரியான சில விஷயங்கள். அப்படின்ற நேரத்துல ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்னென்ன டூல்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு. ஓகே, ஸோ நவ் ஆக்சுவலி we are going to learn about the stress management tools here. Okay, ஸோ இப்போ வந்து இதுல வந்து 4 முக்கியமான ஃபேக்டர்ஸ் சொல்றாங்க, ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்றாங்க. ஸ்ட்ராட்டஜிஸ்னா பிளானிங் லெவல்னு வச்சுக்கலாமே. கரெக்டா ஒரு 4 விதமான ஸ்டெப்ஸ் வந்து சொல்றாங்க. எதுக்காகனா உங்க ஸ்ட்ரெஸ் வந்து எவாலுவேட் பண்றதுக்கு. ஓகே, இந்த 4 விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் ஐடென்டிஃபை தி ஸ்ட்ரெஸர். அதாவது செகண்ட் திங், ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷன் நான் இனி வர ஸ்லைட்ல கொடுக்குறேன். செகண்ட் திங் ஐடென்டிஃபை யுவர் கண்ட்ரோல் ஓவர் தி ஸ்ட்ரெஸர். Third thing, identify whether you can eliminate the stressor. Fourth, map out stress management plan. So இந்த 4 ஃபேக்டர்ஸ் தான் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் டூல்ஸோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்ஸ்னே சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த 4 ஃபேக்டர்ஸும் என்ன சொல்லுது, எப்படி அதுல வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்றதுன்றதை பத்தி நம்ம பார்ப்போம். ஸோ this actually 4 strategies of evaluating stress management tools here. And let's talk about detailing. Okay, so first thing, identify the stressor. Okay va, so நமக்குள்ள பிரச்சனை இருக்கு அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஏதோ ஒரு பிரச்சனை நமக்குள்ள இருக்கு. எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வழக்கமா நம்ம இருக்கிற ஒரு நம்ம வழக்கமா நான் யாருன்றத அந்த நான் ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நான் வேறையா மாறுவேன். இப்போ நான் வந்து ஜாலியா இருக்கிறேன், நல்லா பேசுவேன், என் ஃப்ரெண்ட்ஸோட நல்லா பழகுறேன், என் மேம் கூப்பிட்டா கடவுள் ஓடி போய் அவங்க சொன்ன வேலையை செய்யறேன், கரெக்டா என்னோட ரிப்போர்ட் சப்மிட் பண்றேன், பர்ஃபெக்டா இருக்கிற என்னோட லைஃப் திடீர்னு எதுவுமே பண்ணாம ஒரு வித டல்னஸ் வரும். என் ஃப்ரெண்டு கிட்ட கூட நான் பேச மாட்டேன், என் ஃபேமிலி கிட்ட தனியா பேச மாட்டேன். இதெல்லாம் வச்சு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ இதை கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா என்ன ஸ்ட்ரெஸ்ன்றத நம்ம தான் கண்டுபிடிக்க முடியும். இப்ப நீங்க இருக்கிற ஆட்டிடியூட வச்சே உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாராவது கேட்டுருவாங்க, ஸோ என்ன பிரச்சனை, ஏன் இப்படி இருக்கிற, என்ன ப்ராப்ளம், ஏன் வந்து இவ்வளோ டல்லா இருக்கிற, நல்லா தானே பேசிட்டு இருந்த, என்ன ஆச்சு உங்களுக்கு, இதெல்லாம் வந்து தாராளமா கேட்பாங்க. ஆனா என்ன பிரச்சனைன்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், நீங்க மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுதான் ஐடென்டிஃபை த ஸ்ட்ரெஸ்ஸர். ஓகேவா? ஸோ உங்களுக்குள்ள எது விஷயம் உங்களை வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்துதுன்னு நீங்க மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும், வேற யாராலையுமே அதை கண்டுபிடிக்க முடியாது. So actually identify the stressor is basically you will be the only person to analyze what is stressing you. Okay, so you have to analyze the situation or kind of a thing which makes yourself to get into the stress. So you will not accept anyone or you will not find a person to analyze your stress. Okay, so you will be the only person to know about what is the problem which you are making, which makes you to feel much duller, and the thing which you face kind of a stress situation. So இதுதான் வந்து stress, identifying the stress. Okay, so நான் அதுக்குள்ள குயிக்கா என்னோட chat box நான் பார்த்துக்கிறேன். என்ன ஏதாவது doubts இருக்கான்னு கேட்கணும். Send your email ID or phone number, and can you send this PPT via email ID? Sure, கண்டிப்பா உங்க மெயில் ஐடி கிடைச்சதுன்னா டெஃபினட்டா வந்து நான் ஷேர் பண்றேன். மேடம் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா மன அழுத்தமா? எஸ், கரெக்ட் ஆனந்த முருகேசன், பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். ஃபைன், ஓகே. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் வந்து நம்ம பார்த்துட்டோம். செகண்ட் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை யுவர் கண்ட்ரோல் ஓவர் த ஸ்ட்ரெஸ்ஸர். இப்போ வந்து ஏதோ பிரச்சனையில இருக்கும்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு, என்ன பிரச்சனைன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா அந்த பிரச்சனைய நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுமா முடியாதான்றது தான் வந்து இந்த செகண்ட் பார்ட் வந்து நம்ம செகண்ட் ஃபேக்டர் சொல்லுது. ஸோ என்ன பிரச்சனை அப்படின்றத ஈஸியா நம்மளால கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா இது வந்து கண்ட்ரோல் ஓவர் த ஸ்ட்ரெஸ்ஸர்னா எப்படி சொல்றதுன்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க உங்க கூட படிக்கிறாங்க ஐடிஐல, கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் 14 வருஷமா ஃப்ரெண்டா இருக்கீங்க ரெண்டு பேருமே. அப்படி இருக்கிறவங்களுக்கு கூட ஏதோ ஒரு பிரச்சனைனால நீங்க பேச மாட்டேங்கிறீங்க. அது என்ன பிரச்சனைன்ட்டு உங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தான் தெரியும்.
ஆனா உங்களால ஈஸியா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். சோ நீங்க போயிட்டு என்ன பண்ணா ஈஸியா உங்க ஃப்ரெண்டை கூப்பிட்டு எத்தனை நாளைக்கு தான் நம்ம இப்படி இருக்க போறோம், நம்ம உட்கார்ந்து பேசி நம்மளோட பிரச்சனை என்னன்னு தீர்த்துப்போம். ஏன் வந்து இவ்வளவு நம்ம வந்து இத்தனை வருஷமா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தோம், ஏன் இப்போ திடீர்னு நமக்குள்ள பிரச்சனை வருது, இப்படி எல்லாம் கேட்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிக்க முடியும். சோ அப்பனா உங்களால இந்த ஸ்ட்ரெஸ்க்கு கண்ட்ரோல் இருக்கு, உங்களால இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா சில நேரத்துல உங்களாலேயே சில ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. சோ அப்படி என்ன எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்க வீட்டுல வந்து லெட்ஸ் டேக் உங்க அப்பா அம்மாவுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, இல்ல உங்களோட வீட்டுல வந்து வேற யாராவது பெரியவங்க இருக்கிறாங்க, ஃபேமிலிஸ்குள்ள பிரச்சனை வருது, உங்க அப்பா அம்மாவோட ஃபேமிலிக்கும் இன்னொரு ஃபேமிலிக்கும் பிரச்சனை வருது. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல நீங்க எந்த விதத்துலயும் காரணமா இருக்க மாட்டீங்க. ஸோ உங்களால எதுவுமே வந்து பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து இது வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் இல்லாத வந்து ஒரு விஷயம் தான், சரியா? ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி பேசிக்லி ஐடென்டிஃபைங் யுவர் ஸ்ட்ரெஸ், your control over the stresses. So you have identified your stress and you have analyzed what the problem which you people are facing. So you have to analyze whether you have a control over the stress or not. Okay. இதுதான் வந்து இந்த செகண்ட் ஃபேக்டர் வந்து சொல்லுது. அண்ட் தேர்ட் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா எலிமினேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம், என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். தேர்ட் திங், அந்த பிரச்சனையை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுமா, இந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஓவர் கம் பண்ண முடியுமா முடியாதான்றது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து எலிமினேட் பண்ணணும். நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும்ன்ற பட்சத்துல இதுல இருந்து வெளியில வர பார்க்கணும். ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ்ன்னு ஒரு விஷயம், ஒரு மனசோர்வு, ஒரு மன பிரச்சனைன்னு வந்துடுச்சதுக்கு அப்புறமா அதுலயே வந்து உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. ஸோ அதை விட்டு வெளியில வர ஆரம்பிக்கணும். ஸோ அப்படியே உட்கார்ந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால எந்த விஷயத்தையுமே லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடியாது. அந்த ஸ்ட்ரெஸ் ஆனது நம்மள வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணி நம்மள நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகவே போகாது. ஓகே. ஸோ இந்த எலிமினேஷன்ன்ற ப்ராசஸ் எப்போ நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனாலிசிஸ்னு ஒரு விஷயம் நடந்த பிறகு தான் நடக்கும். நீங்க அந்த பிரச்சனையை போட்டு அலசி ஆராய்ச்சி இவங்கதான் காரணம் அவங்கதான் காரணம்ன்றதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சாலும் பட் யாரையுமே வந்து தண்டிக்க கூடாது அந்த நேரத்துல வச்சுக்கோங்க. நம்மளே சில நேரத்துல வந்து அந்த ஸ்ட்ரெஸ்க்கு வந்து காரணமா கூட இருப்போம். ஆனா அதை வந்து நம்ம தான் வந்து சரி பண்ணி ஆகணும். ஸோ ஒரு பிரச்சனை ஒரு ப்ராப்ளம்னு வந்துட்ட பிறகு அதுக்கான சொல்யூஷன் ஆட்டோமேட்டிக்கா நீங்க தேட ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ வந்து கரண்டான இப்போ நான் வந்து ஐடி ஸ்டூடெண்டா இருக்கேன். எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இப்போ என்ன, இன்னும் ஒரு 1.5 மாசம் 2 மாசத்துல நான் எக்ஸாம் எழுத போறேன். அப்ப நான் எப்படியாவது எக்ஸாமை கிளியர் பண்ணணும். ஐயோ கிளாஸ் வேற இந்த கொரோனாவால நின்று போச்சு, காலேஜும் போகிறதுக்கு இல்லை, மார்க் இன்டர்னலும் இது பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல, எப்படிதான் நான் கிளியர் பண்ண போறேனோ அப்படியே யோசிச்சுட்டு இருக்காம இருக்கிற ரிசோர்ஸஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். நமக்கு கிடைக்கிற லிங்க்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கணும். இப்போ நிமில ஜூம்ல கிளாஸ் எடுக்கிறாங்க, உங்க ஐடிஐல வந்து ஜூம்ல கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க, அப்புறம் குவெஸ்ட் அலைன்ஸ் மூலமா வந்து ஃபேஸ்புக் செஷன் எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்போது இதெல்லாமே வந்து யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இது மூலயமா கத்துக்கிட்டு நோட்ஸ் எடுத்துக்கிட்டு டெய்லி உட்காந்து படிச்சுட்டு எக்ஸாமை கிளியர் பண்றதுக்கான ஒரு ஸ்டெப்ஸை எடுக்கணும். ஸோ இதுதான் உங்களோட எக்ஸாமினேஷன் ஸ்ட்ரெஸ்க்கு நீங்க பண்ண போற தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எலிமினேஷன் ஸ்டெப். ஸோ இதுதான் பர்ஃபெக்டா வந்து உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அழிக்கும். வேற எது பண்ணியுமே நான் வந்து ஒவ்வொரு நேரமும் ஐயோ என் எக்ஸாம் பத்தியே யோசிச்சுட்டு இருக்கேன், ஐயோ நான் எப்படி எழுத போறேனோ தெரியலையே, ஐயோ எக்ஸாம் பேப்பர் என்ன கேட்க போறாங்கன்னு தெரியல, இந்த வாட்டி ஆன்லைன் எக்ஸாம் இருக்குமா என்னன்னு தெரியல, கொஸ்டின் பேப்பர் வருமா என்னன்னு தெரியல, அந்த கம்ப்யூட்டரை வச்சுட்டு நான் எப்படிதான் பண்ண போறேன்னு தெரியல, இப்படி எல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ ப்ராக்டிஸ், நம்ம அதுக்கான ஸ்டெப்ஸை வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம எடுத்தே ஆகணும். ஸோ இதுதான் எலிமினேஷன் ப்ராசஸ் நமக்கு சொல்லுது. அண்ட் ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா மேப் அவுட். ஸோ நம்ம வந்து மேல வந்து 4 ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். அந்த 4வதா பாத்தீங்கன்னா மேப் அவுட் தி ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த 4 ஃபேக்டர்ஸ்ல 3த்தையும் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இப்போ எலிமினேஷன்லாம் பண்ணிட்டோம், அடுத்தது ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஸோ என்ன பண்ணா என் ப்ராப்ளத்துல இருந்து நான் வெளியில வர முடியும். ஸோ வாட் வில் பி கைண்ட் ஆஃப் அ ஸ்டெப் டு கம் அவுட் ஆஃப் மை ஸ்ட்ரெஸ். ஸோ இது வந்து நம்ம வந்து பண்ணியே ஆகணும் கட்டாயமா. ஸோ பிரச்சனையை பார்த்துட்டோம், சொல்யூஷன் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதை நம்ம படிச்சா மட்டும்தான் என் எக்ஸாமினேஷன் ஃபியரை நான் வந்து வெளியில வர முடியும். நான் படிக்காம போயிட்டு எக்ஸாம் ஹால்ல உட்காந்துட்டு ஆன்லைன் எக்ஸாமோ இல்ல பேப்பர்ல தராங்களோ எதுவா இருந்தாலும் உட்காந்துட்டு பேப்பரை பார்த்துட்டோம், ஐயோ ஒண்ணுமே வரலையே, அச்சோ ஒன்னும் வரலையே, காலையில தானே படிச்சேன் இதை பத்தி ஒன்னும் வரல, இந்த மாதிரி எல்லாம் படபடப்பா இல்லாம ஒரு நர்வஸ்னஸ்ல இல்லாம
உங்களுக்கான சொல்யூஷன் என்ன, நமக்கான கையில இருக்க சொல்யூஷன் என்ன, படிச்சு புரிஞ்சுக்கிட்டோம்னா கான்செப்டை ஈஸியா நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ண போறோம். ஸோ இதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சொல்யூஷன் நம்ம கிட்ட இருக்கிறது இப்ப இருக்கிற சுச்சுவேஷன். ஸோ அதை பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ் வந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ படிச்சு முடிச்சிட்டோம், எல்லாத்தையும் கரெக்டா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டோம், ஒரு சிலபஸ் டிராயிங் இருக்குது அது எல்லாத்தையும் நம்ம கரெக்டா போட்டு பார்த்துட்டோம், இஎஸ் பத்தி படிச்சிட்டோம், ட்ரேட் வைஸ் பத்தி படிச்சிட்டோம், பர்ஃபெக்டா ரெடியா இருக்கிறோம் போது அந்த எக்ஸாம் ஃபியர்ன்றான விஷயமே வந்து நம்ம வந்து சந்திக்க வேண்டிய சூழ்நிலையே வராது டெஃபினட்டா. ஓகே, ஸோ ஐ ஹோப் இந்த 4 ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் கொஞ்சம் என்னோட chat box நான் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறேன். தர்மபுரி ஐடி ஆல் ஸோ இப்போ இந்த 4 பார்ட்ஸ் பத்தி நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டர். இப்போ அதாவது வந்து என்ன சொல்றதுன்னா பிரச்சனை வந்து மனசோர்வான விஷயங்கள் வந்து சிலது வந்து இருக்கு. ஆனா இதுல இருந்து நம்ம வெளியில வர்றதுக்கு சில வழிகளை வந்து நம்ம வந்து கொடுத்துருக்காங்க. அதுல என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 8 முக்கியமான விஷயங்களை வந்து நம்ம சொல்றாங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மெயினான விஷயம் வந்து ஹாப்பினஸ். ஸோ நம்ம எது நடந்தாலுமே வந்து சோர்வடைஞ்சு ஒரே இடத்துல உட்காராம எல்லாத்தையுமே வந்து ஒரு பாசிட்டிவோட ஆட்டிடியூடோட நம்ம எடுத்துக்கணும். ஸோ நிறைய இடத்துல எல்லாம் நான் பார்த்திருக்கேன். நம்ம பார்க்ல சில நேரத்தில் சிட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா லாஃபிங் தெரப்பின்லாம் ஒண்ணு நடக்கும். சம்மந்தமே இல்லாம ஒரு 10 பேர் நின்று எதை பத்தியுமே யோசிக்காம சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க இந்த தமிழ் மூவி வந்து வசுட்ராஜா எம்பிபிஎஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல வந்து காட்டியிருப்பாங்க அந்த லாஃபிங் தெரப்பி பத்திலாம். அவ்வளவு தூரம் நம்ம போயிட்டு மெனக்கேடலாம் சிரிக்கிறதுக்கு வேண்டியது இல்லை. ஸோ நம்ம எந்த ப்ராப்ளமா இருந்தாலோ என்ன பிரச்சனையா இருந்தாலும் வீட்டுல ஃபேமிலியோட உட்காந்து பேசி பிரச்சனைகளை சால்வ் பண்ணி ஒரு ஆஸ் அ ஃபேமிலியா ஒரு குடும்பத்துல எல்லாரோடும் உட்காந்து சிரிச்சு பேசுற மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியில வர்றதுக்காக கூட வேற எந்த வழியுமே அதை விட பெஸ்டான வழியா வந்து இருக்காது. அண்ட் செகண்ட் திங் பாத்தீங்கன்னா திங்க் பாசிட்டிவ். ஸோ ஒரு கசப்பான நிகழ்வு லைஃப்ல நடக்குது. ஸோ இதை எடுத்ததுமே வந்து நெகட்டிவா யோசிக்காம கெட்டதாவே யோசிக்காம அந்த விஷயம் அந்த கசப்பான நிகழ்வு நமக்கு ஏதோ ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்குதுன்ற ஒரு நம்பிக்கைக்கு நம்ம வரணும். ஸோ இந்த ஒரு கசப்பான நிகழ்வை நான் வந்து சந்திக்கிறேன்னா லைஃப்ல இந்த விஷயம் நம்மள வந்து எங்கேயும் கொண்டு போய் ஏதோ ஒரு நல்ல இடத்துல நிக்க வைக்க போகுது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ ஒரு இழப்பு வருது, ஒரு லாஸ் வருது நமக்கு. ஸோ இதை வந்து நம்ம எப்படியோ வந்து ஃபேஸ் பண்றதுக்கான தைரியத்தை இந்த சிச்சுவேஷன் வந்து நமக்கு கொடுக்க போகுது அப்படின்னு அர்த்தம். அண்ட் தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் நான் கொடுத்துருக்கேன் வந்து ஒரு இதுல வந்து மெடிடேட் பண்ற மாதிரி. ஸோ இதை வந்து ஒரு வேண்டிக்கு தான் மெடிடேட் பண்ணணும், உட்காந்து ப்ரேயர் பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ உங்க வீட்டுல எந்த இடம் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டா உங்களுக்கு வந்து கரெக்டா தெரியுதோ உட்கார்ந்து ஒரு 10 to 15 நிமிஷம் டெய்லி கண்களை மூடி அமைதியா உட்காருங்க. ஒரு 3 நாள் கஷ்டமா இருக்கும், டெஃபினட்டா கஷ்டமா இருக்கும். ஏன்னா உங்களோட கான்சென்ட்ரேஷன் லெவலே வந்து அப்பதான் வந்து மாற ஆரம்பிக்கும். ஸோ அந்த 3 நாளைக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உங்களோட மெடிடேஷன் லெவல் வந்து மாற ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஸ்ட்ரெஸ்ன்ற விஷயத்துல இருந்து அந்த மனசோர்வுல இருந்தும் அந்த மனக்குழப்பத்துல இருந்தும் நீங்க தாராளமா வெளியில வர்றது உங்களுக்கு நீங்களே வந்து புரிஞ்சுப்பீங்க நீங்க வெளியில வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு. அண்ட் ஃபோர்த் ஒன் மியூசிக். ஸோ மியூசிக் லவர்ஸ், இசை விரும்பாதவங்க வெரி வெரி ரேர், யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த பாட்டு தான் கேட்கணும், இந்த மியூசிக்கை தான் கேட்கணும் அப்படின்லாம் கிடையாது. அதுக்காக காலேஜ்ல வந்து எனக்கு எக்ஸாம் ஃபியரா இருக்குது நான் காலேஜ்ல பாட்டு கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் கிடையாது. வீட்டுக்கு வரீங்க இல்ல வந்து தனியா இருக்கிறோம், ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுல வந்து ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின் போது உங்களுக்கு பிடிச்ச மியூசிக்கை வந்து நீங்க கேட்கலாம், தாராளமா கேட்கலாம். உங்களுக்கு பிடிச்சதை நீங்க யாரும் வந்து இதை பண்ண வேண்டாம் அப்படின்லாம் வந்து வீட்டுல யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ கண்டிப்பா வந்து காலேஜ்ல இதை ட்ரை பண்ண கூடாது. ஸோ வீட்டுல இல்லைன்னா வந்து நீங்க சண்டே சாட்டர்டேஸ்ல எங்கேயாவது வெளியில போகும்போதுலாம் வந்து தாராளமா மியூசிக் அது வந்து ஒரு முக்கியமான வந்து ஒரு தெரப்பியாவே வந்து இந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ல சொல்றாங்க. அண்ட் ஃபிஃப்த் திங் பாத்தீங்கன்னா டிராவல். மேடம் வந்து டிராவல் பத்தி சொல்லிட்டாங்க, நான் உடனே வந்து ட்ரெயின் எடுத்து போகணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு சைக்கிள் டிராவலோ இல்ல வந்து ஒரு சைக்கிள் ஓட்டுறதோ இல்ல வந்து உங்களுக்கு பைக் ஓட்டுறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா கட்டாயமா பைக் ஓட்டலாம். என் ஃப்ரெண்டோட சைக்கிள்ல டபுள்ஸ் போகுது எனக்கு பிடிக்கும் அப்படின்னா தாராளமா அதை பண்ணலாம். இல்ல அப்படின்னா ட்ரெயின்ல வந்து பஸ்ல வந்து ஜன்னல் ஒரு உட்காந்து போற மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் வந்து எதுவுமே இருக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன், நான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை நீங்க ட்ரை பண்ணலாம். இதெல்லாமே வந்து உங்களோட மனசோர்வுல இருந்து வெளியில வர்றதுக்கான காரணமா வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனல் திங்
do what you love and love what you do. ஸோ உங்களுக்கு பிடிச்சதை நீங்க செய்யுங்க. நீங்க செய்யறத உங்களுக்கு பிடிச்சதா மாத்திக்கணும். இப்போ நீங்க செய்ய போற வேலை என்ன, நம்ம செய்யற வேலை என்ன, படிக்கிறது. இது தவிர வேற இப்ப நமக்கு எந்த வேலையுமே கிடையாது. அதுவும் இப்ப இருக்கிற குவாரண்டைன்ல, லாக்டவுன்ல. ஸோ அந்த படிக்கிறத இஷ்டப்பட்டு விருப்பப்பட்டு படிச்சோம்னா கண்டிப்பா நம்மளோட எக்ஸாம் ஃபியரும் இருக்காது. ஈஸியா நம்மளால எக்ஸாமும் கிளியர் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம செய்யற வேலைய நம்ம ஆட்டோமேட்டிக்கா பிடிச்சபடி நம்ம மாத்திக்கணும். அதுதான் வந்து ஃபைனலா எல்லா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் டூல்லயும் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா வந்து இங்க சொல்றாங்க. ஸோ இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா ப்ராக்டிசிங் மைண்ட்ஃபுல்னஸ். ஸோ இதை பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி என்னோட கமெண்ட் பாக்ஸ் நான் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறேன், ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அப்படின்ட்டு. ஓகே, உங்க மெயில் ஐடிஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ நான் கண்டிப்பா என்னால முடிச்சுன்னா டெஃபினட்டா இந்த பிபிடி உங்களுக்கு ஷேர் பண்றேன். அப்படி இல்லைன்னா கூட உங்களோட ஐடில இருக்கிற இஎஸ் ட்ரைனர்ஸ்க்கு கண்டிப்பா இந்த பிபிடியை நாங்க ஷேர் பண்ணுவோம். ஸோ டெஃபினட்டா நான் வந்து உங்களோட இஎஸ் ட்ரைனர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து நான் ரெக்வெஸ்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த பிபிடிஸ் வந்து கிடைக்கிற மாதிரி நான் டெஃபினட்டா சொல்றேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இந்த ப்ராக்டிசிங் மைண்ட்ஃபுல்னஸ். ஸோ மைண்ட்ஃபுல்னஸ்னா என்ன, இந்த வார்த்தையை எங்கேயாவது நம்ம கேட்டிருக்கோமா? ஸோ 20 மினிட்ஸ் தான் இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கலாம், நம்ம செஷனை முடிக்க போறோம் ஆல்மோஸ்ட். கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, மைண்ட்ஃபுல்னஸ் இந்த வார்த்தை எங்கேயாவது நம்ம கேட்டிருக்கோமா? அதுக்கு அர்த்தம் ஏதாவது தெரிஞ்சா நீங்க கொஞ்சம் ப்ளீஸ் கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல. அருண்குமார் நோ சொல்லியிருக்காங்க, பரவாயில்ல, நான் கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க தமிழ்லயும் கூட சொல்லலாம், இங்கிலீஷ்ல டைப் பண்றீங்களான்னு டைப் பண்ணுங்க. ஸோ தட் நான் படிச்சுட்டு கூட உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். மைண்ட்ஃபுல்னஸ் இந்த வார்த்தை எங்கேயாவது நம்ம கேட்டிருக்கோமா, இல்ல இந்த வார்த்தை கேட்கும்போது நமக்கு ஏதாவது ஞாபகம் வருதா மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிற மாதிரி? நோ மேம், திருப்பூர்ல இருந்து கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபைன். ஸோ இப்போ ஸோ மைண்ட்ஃபுல்னஸ் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நினைவாற்றல் தான். ஸோ மைண்ட்ஃபுல்னஸ்க்கு கரெக்டான வார்த்தை பாத்தீங்கன்னா நினைவாற்றல், ஞாபகம் வச்சுக்கிறது. விழுந்து 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 படிக்கிறேன் மேம், கரெக்டா புரிஞ்சுக்கிறேன், ஆனா அங்க போய் பேப்பரை திறந்ததும் ஒன்றும் ஞாபகம் வர மாட்டேங்குது. இதுதான் பேசிக்கா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வர ஒரு பிரச்சனை. ஸோ எங்களுக்கும் வரும், ஒர்க் பண்றவங்களுக்கும் வந்து இது வந்து வருது. இங்கதான் பைக்கிய வச்சேன், எங்க வச்சேன்னு தெரியல, கையில தான் வச்சுக்கிட்டு இருந்தேன், எங்க வச்சுக்கிட்டு தெரியல. ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, நம்ம வீட்டுல நம்ம அம்மா பண்ற விஷயம் பாருங்க. நமக்கு யாருக்காவது வந்து அம்மா சின்ன வயசுல ஸ்கூல் போகும்போது தலை வாரிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ தலைக்குலதான் வந்து சீப் இருக்கும், ஆனா தேடிக்கிட்டே இருப்பாங்க, வீடு ஃபுல்லா தேடிட்டு இருப்பாங்க, இங்கதான் வச்சேன் இங்கதான் வச்சேன். மெயின் ரீசன் என்ன, கவனம் வேற எங்கேயோ இருந்தது. ஸோ இந்த மைண்ட்ஃபுல்னஸ், இந்த நினைவாற்றல், இந்த ஞாபக சக்தி எல்லாத்தையுமே வந்து எது ஹோல்டு பண்ணுதுன்னா இந்த ஸ்ட்ரெஸ்ன்ற விஷயம் தான் ஹோல்ட் பண்ணுன்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து இந்த நம்மளோட ஞாபக சக்தியை நினைவாற்றல பிராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்கு 3 முக்கியமான விஷயத்த வந்து சொல்றாங்க. அந்த 3த்துல என்னன்னு ஃபர்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னா அவேர் ஆஃப் வேர் வி ஆர் அண்ட் வாட் வி ஆர். சிம்பிளா இதுக்கு தமிழாக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா தன்னை அறிதல். நான் யாரு, நான் எங்க இருக்கிறேன்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம என்ன பண்றோன்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ரெண்டுத்துக்குமே வந்து இந்த 2 விஷயமுமே வேர் வி ஆர் அண்ட் வாட் வி ஆர் டூயிங். ஸோ நம்ம என்ன பண்றோன்றதும் தெரியாம, நம்ம எங்க இருக்கோன்றதும் தெரியாம எதையுமே நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ணி போயிட்டு இருக்கவே முடியாது. நம்ம கோலையும் அட்டன் பண்ண முடியாது, நம்ம நினைக்கிறதையும் செய்ய முடியாது. நம்மளோட கரண்ட் சிச்சுவேஷனே வந்து நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோன்ற ஒரு கிளாரிட்டியே இருக்காது, ஒரு தெளிவே இல்லாம நம்ம லைஃப் பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். சில பேர் எல்லாம் கேளுங்க, லைஃப் எப்படி போகுது உங்க, அது பாட்டுக்கு போகுது, நான் அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஸோ ஏதாவது ஒரு கிளாரிட்டி வந்து கண்டிப்பா இருக்கணும், நம்ம என்ன பண்றோம், நம்ம எங்க இருக்கிறோம். அதாவது எங்க இருக்கிறோம்னா, நான் வந்து விழுப்புரத்துல இருக்கிறேன், நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன், நான் சென்னையில இருக்கேன்றது கிடையாது. நான் எங்க இருக்கேன்னா என்னோட சிச்சுவேஷன் எங்க இருக்கு என் லைஃப்ல, நான் எந்த இடத்துல நிக்கிறேன் அப்படின்றது தான். ஸோ செகண்ட் திங் பாத்தீங்கன்னா நாட் டு பி ஓவர்லி ரியாக்டிவ் ஆர் overwhelmed by what going around is. ஸோ இப்போ இது கரெக்டா எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ரொம்ப அதிகமா ரியாக்ட் பண்ணிடக்கூடாது. இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன் எடுத்துப்போமே, இந்த கொரோனாவோட சிச்சுவேஷன். ஸோ வெளியில வீட்டை விட்டு போனாலும் யாரை பார்த்தாலுமே நீ எப்படி இருக்கேன்னு கூட கேட்க மாட்டேங்கிறாங்க, எடுத்த உடனேமே வந்து பேஸ் வந்து கொரோனா தான் வந்து. ஸோ வாய் திறந்தாவே யாரை கேட்டாலும் கொரோனா கொரோனா கொரோனா, இதே கேட்டு கேட்டு நமக்கு வந்து ரொம்ப ரியாக்ட் ஆயிடுறோமோன்ற மாதிரி எனக்கு தோணுது. நம்ம எப்படி சொல்றோம்னா, பக்கத்துல யாராவது வந்து நம்ம அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரொம்ப நாளா கோல்டா இருந்திருக்கும், ஏதாவது ஒரு ஆஸ்மா கம்ப்ளைண்ட் ஏதாவது இருக்கும், அவங்க சட்டன் இருமுனா கூட நமக்கு உடனே ஒரு பயம் வந்தது, ஐயோ கொரோனாவா இருக்குமோ அப்படின்ற மாதிரி நம்ம ரொம்ப ரியாக்ட் பண்ணிடுறோம் நம்மள அறியாம. ஏன், ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் எல்லாருக்குமே வந்துருச்சு. இன்ஃபேக்ட் இந்த நாட்டுல இருக்கிற எல்லாருக்குமே வந்து வந்துருச்சு இந்த கொரோனான்ற ஒரு விஷயத்தினால நான் சொல்லணும். மெயின் திங் பயம்,
அண்ட் செகண்ட் திங், வீட்டுள்ளவே இருக்கிறோம். ஸோ நம்மளால வெளியில போக முடியல, நமக்கு நம்மளால நம்மளுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செஞ்சுக்க முடியல, ஒரு ஃப்ரீயா கடைக்கு போக முடியல, என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியல, என் சொந்தக்காரங்களை பார்க்க முடியல, என் அண்ணாவை பார்க்க முடியல, என் சித்தப்பாவை பார்க்க முடியல. இந்த மாதிரியான விஷயங்களே நமக்கு வந்து ஒரு விதமான மன அழுத்தத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இது வந்து நம்மள வந்து ரொம்ப ரியாக்ட் பண்ற அளவுக்கு பண்ணிடுச்சு. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ எந்த சுச்சுவேஷனா இருந்தாலும் லைஃப்ல நம்ம சந்திக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் எதுக்குமே ரொம்ப ஓவர் ரியாக்ட் ஆகாம டேக் இட் ஈஸியா எடுக்கணும். அந்த பெர்ஃபெக்டான சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செயல்படணும். அண்ட் தேர்ட் திங், 3 சிம்பிளான ப்ராக்டிசஸ் ஸ்டெப்ஸ் வந்து பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் திங், நான் இந்த லாஸ்ட் டைம் காட்டணும் இல்லையா, இந்த மெடிடேஷன், இந்த ஸ்லைட்ல நம்ம மெடிடேஷன் பத்தி பேசணும். ஸோ அதே மாதிரி தான் இதுலயே வந்து ஒரு கடைசி அந்த 3வது ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணா ஈஸியா நம்மளால முடியும்ன்றாங்க. ஃபர்ஸ்ட் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 10 to 15 மினிட்ஸ் அமைதியா உட்காரணும். எங்க வேணா உட்காருங்க. நான் வந்து மேடம் சொல்லிட்டாங்க, இந்த சுச்சுவேஷன்ல நான் பார்க்குக்கு போய் தான் உட்காரணும், அங்க போயிட்டு யாராவது வந்து ஏன் வெளியில வந்தீங்கன்னா, இல்ல எங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ்ல வந்து வெளியில போய் அமைதியா உட்கார சொன்னாங்கன்னா சொல்லிடாதீங்க. அப்படி எல்லாம் கிடையாது. வீட்லயே வந்து அமைதியா ஒரு 10 to 15 மினிட்ஸ் உட்காரணும். உட்காருறதுனா எப்படின்னா, சிட் ஸ்ட்ரைட், நல்லா நிமிர்ந்து ரிலாக்ஸா வந்து உட்காரணும். அதாவது உங்களோட முதுகு தண்டுவடம், உங்க ஸ்பைனல் கார்டு வந்து நேரா தான் இருக்கணும். குனிஞ்சோ பெண்ட் ஆகியோ இல்ல சாஞ்சோ இல்ல வந்து நம்ம கேஷுவலா உட்கார்ற மாதிரி இப்படி எல்லாம் வந்து உட்காரக்கூடாது. ஸோ நேரா நிமிர்ந்து உட்கார சொல்றாங்க. இது செகண்ட். தேர்ட், அமைதியான பிளேஸ்ல இருக்கணும், அமைதியான இடத்துல இருக்கணும். கண்களை மூடி உட்காரணும். 2 கண்களையுமே மூடி உட்காரணும். அதே மாதிரி உள்ளுக்குள்ள ஏதாவது ஒரு காமெடியை நினைச்சு சிரிக்கிறது அப்படி எல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம்னு சொல்றாங்க. அண்ட் தேர்ட் திங், அப்சர்வ் யுவர் பிரீத்திங் ஆஸ் யூ இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். ஸோ உங்களோட மூச்சு வந்து நம்மளுக்கு உள் மூச்சு வெளி மூச்சு சொல்லுவோம். உள்ள மூச்சு இழுத்து வெளியில விடுவோம், எக்ஸேல். ஸோ இதை வந்து கவனிக்க சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங், 10 to 15 நிமிஷம் உட்காரணும் ஒரு இடத்துல. அந்த இடம் அமைதியான இடமா இருக்கணும். கண்களை மூடி உட்காரணும். சிட் ஸ்ட்ரைட், ஸ்ட்ரைட்டா உட்காரணும். பெண்ட் ஆகி உட்காரக்கூடாது, சாஞ்சு உட்காரக்கூடாது, எப்படியும் உட்காரக்கூடாது. அண்ட் தேர்ட் திங், உங்களோட பிரீத்திங் வந்து கரெக்டா அந்த இன்ஹேல் எக்ஸேல், உள் மூச்சு வாங்கி வெளியில விடுறத வந்து நீங்க நிதானமா வந்து கவனிக்கணும். ஸோ அந்த கவனிச்சிங்கனாவே ஆட்டோமேட்டிக்கா உங்களோட கான்சென்ட்ரேஷன் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 ஸ்டெப்ஸையுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களோட மைண்ட்ஃபுல்னஸ், உங்களோட நினைவாற்றலோட லெவல் வந்து டெஃபினட்டா இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ நான் என்னோட கமெண்ட் பாக்ஸை கொஞ்சம் பார்த்துக்கிறேன், பிகாஸ் ஏதாவது டவுட்ஸ் இருக்கும் யாருக்காவது. ஸோ பாலமுருகன் ஐடி கொடுத்துருக்காரு, ஃபைன், ஓகே. ரைட். ஸோ இப்போ இந்த மைண்ட்ஃபுல்னஸ் பத்திலாம் சொன்னீங்க மேம். இதெல்லாம் பண்றதுனால என்னதான் மேம் இது நடக்க போகுது? டெய்லி 10 நிமிஷம் உட்கார முடியுமா? டெய்லி 1/4 மணி நேரம் உட்கார முடியுமா? என்னை போய் அமைதியான இடத்துல உட்கார சொல்றீங்க, அதுவும் இப்ப இருக்க சூழ்நிலையில வந்து நான் அமைதியாலாம் வந்து எங்கேயாவது போய் உட்கார முடியுமா அப்படின்லாம் பண்ணும்போது, இதெல்லாம் பண்றதுனால என்னதான் மேம் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் தான் நடக்கும். ஃபர்ஸ்ட் திங், யூ ஆர் ஏபிள் டு ஃபோக்கஸ் இட் பெட்டர். ஸோ உங்களால வந்து உங்களோட கான்சன்ட்ரேஷன் லெவல் அதிகமாகும் போது, உங்களோட கவனம் வந்து அதிகமாகும் போது ஈஸியா உங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதாவது எதுல ஃபோக்கஸ் பண்ணணும்னா, ஒண்ணு இப்போ இருக்கிற எக்ஸாம்பிள் சொன்னா உங்களோட ஸ்டடீஸ், உங்களோட படிப்புல நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். அண்ட் செகண்ட் திங் பாத்தீங்கன்னா, யூ பிகம் மோர் அவேர் ஆஃப் யுவர் தாட்ஸ். அதாவது உங்களோட எண்ணங்களை வந்து நீங்க வந்து ரொம்ப தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. நம்ம வந்து அதுல முன்னாடி பார்த்தோம், இதுல வந்து யாரு என்ன நம்ம இப்ப எந்த சுச்சுவேஷன்ல இருக்கிறோம்ன்றது தெரிஞ்சுக்கொண்டு, சோ நமக்கு தெரியாம ஒரு சில பாசிட்டிவான ஒரு நல்ல எண்ணங்கள் வந்து உள்ளுக்குள்ள ஓடும். நான் இதை அச்சீவ் பண்ணணும், என் ஃபேமிலியை நல்லபடியா நான் பாத்துக்கணும், நான் கரெக்டா எக்ஸாம் முடிச்சு கிளியர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த எண்ணங்கள்லாம் என்னன்றது உங்களை அறியாமையே உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் ஆட்டோமேட்டிக்கா. அதுதான் செகண்ட் பாயிண்ட் சொல்லுது. தேர்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, யூ டோன்ட் இமீடியட்லி ரியாக்ட் டு அ சிச்சுவேஷன். இப்ப நான் இந்த கொரோனாவோட சுச்சுவேஷன் சொன்ன பாருங்க, எடுத்துக்கும் நம்ம பக்கத்துல காய்கறி வாங்க போவோம், பட்டுன்னு யாராவது ஒரு இருமுன உடனே நமக்கு ஒரு பயம் வந்து சட்டுன்னு நம்ம அவங்களுக்கு ஒதுங்குவோம், ஒரு டிஸ்டன்ஸ் தள்ளி நிற்போம். அந்த மாதிரி எல்லாம் உடனே ரொம்ப வந்து ரியாக்ட் பண்ணாம ரொம்ப சட்டிலா வந்து நீங்க எடுத்துப்பீங்க எந்த சூழ்நிலையா இருந்தாலும் லைஃப்ல. ஸோ இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அந்த பிராக்டிசிங், இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த விஷயங்களை பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு வரும். ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா, யூ ஆர் மோர் அவேர் ஆஃப் த எமோஷன்ஸ் ஆஃப் அதர்ஸ். மற்றவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுப்பீங்க. ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு விதமான ஏஜோட ரிலேட்டடான விஷயமா கூட சொல்லலாம். எல்லா விஷயத்தையும் ஜாலியா எடுத்துக்கிறது, கேஷுவலா எடுத்துக்கிறது, சீரியஸ்னஸ் இல்லாம கூட நமக்கு சில நேரத்துல இருக்கும். ஆனா இந்த விஷயம் மேல சொன்ன இந்த விஷயத்த பிராக்டிஸ் பண்ணும்போது, அதாவது இந்த 10-15 நிமிஷம் தனியா உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போதெல்லாம், இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா பண்ணும்போது என்ன ஆகும்னா,
தன்னை அறியாமே மற்றவங்களோட உணர்வுகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிப்போம், அவங்களோட உணர்வுகளை மதிக்க ஆரம்பிப்போம். அண்ட் ஃபிஃப்த் திங் கடைசியா பாத்தீங்கன்னா, யூ கேன் ஸ்விட்ச் யுவர் ஆட்டிடியூட் டு தி ஸ்ட்ரெஸ். எப்பவுமே சோர்வா டயர்டா இல்லாம ரிலாக்ஸாவே வந்து கேஷுவலா வந்து இருக்கிற மாதிரி நீங்க மாத்திப்பீங்க. ஸோ உங்களோட ஆட்டிடியூட், அதாவது வந்து உங்களோட நடத்தையில வந்து நிறைய மாற்றங்கள் வரும். யாராவது வந்து ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லும்போது உங்களால ஈஸியா அவங்கள வந்து ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ உங்களோட ஆட்டிடியூட்ல வந்து உங்க பிஹேவியரிலே வந்து நிறைய சேஞ்சஸ் வரும்ட்டு சொல்றாங்க. ஓகே, ஸோ இதுல ஆக்சுவலி வந்து இந்த ப்ராக்டிசிங் மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் இந்த பெனிஃபிட்ஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா ப்ளீஸ் உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. ஸோ தட் நான் கொஞ்சம் கிளாரிஃபை பண்றேன். பிகாஸ் ஒரு 10 minutes தான் இருக்கு. ஸோ மேபி இந்த கமெண்ட்ஸ் இந்த 10 minutes ஒரு 5 minutes வந்து இந்த கமெண்ட்ஸ்க்காக நான் கொடுக்குறேன். இந்த மைண்ட்ஃபுல்னஸ்ல ஏதாவது டவுட்ஸ் வந்தா ப்ளீஸ் கேட்கலாம். இல்லைன்னா இட்ஸ் ஓகே. So கண்டிப்பா இந்த PPT டெஃபினட்டா உங்களுக்கு ஷேர். Madam, you have 10 minutes more. Yes sir, yes sir, I have yet to finish it. Yes, I have few contents here. So இது ஒரு குட்டி ரீகேப் மாதிரி நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் திங் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கான டாபிக் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ வாட் இஸ் ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அதனுடைய டெஃபினிஷன் பார்த்தோம், அதனுடைய விளக்கங்கள் பார்த்தோம். செகண்ட் திங்ஸ், அதனுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும், என்னெல்லாம் வந்து அதுல ஸ்ட்ரெஸ்னு ஒரு விஷயம் வந்துச்சுன்னா என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். தேர்ட் திங் பாத்தீங்கன்னா காசஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸஸ். ஏன் வந்து இந்த மனசோர்வு வருது, ஏன் வந்து இந்த மன பிரச்சனை வருது, இந்த மன அழுத்தம் எதனால வருதுன்னு பார்த்தோம். அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ், என்னெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கு. குட் ஸ்ட்ரெஸ் பார்த்தோம், பேட் ஸ்ட்ரெஸ் பார்த்தோம். அப்புறம் அதனுடைய ரிசல்ட் என்னன்னு பார்த்தோம். குட் ஸ்ட்ரெஸ்ஸோட ரிசல்ட் எப்படி இருக்கும், பேட் ஸ்ட்ரெஸ்ஸோட ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த டூல்ஸ்ல 4 முக்கியமான ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்தோம். ஒன்று வந்து ஐடென்டிஃபை த ஸ்ட்ரெஸ்ஸர், செகண்ட் திங் வந்து your control over your stress, third thing elimination, fourth thing map out. இந்த 4மே தான் வந்து இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ்ல பார்த்தோம். அதுக்கப்புறமா ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸ் பார்த்தோம். ஸோ இதுல இந்த 8 விதமான ஒரு ஸ்ட்ராட்டஜியே சொல்லலாம். இந்த ஒரு சின்ன ஸ்டெப்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. அப்புறம் ப்ராக்டிசிங் மைண்ட்ஃபுல்னஸ், நினைவாற்றலை எப்படி வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்றதுன்னு பார்த்தோம். ஸோ இப்போ செஷனோட ஃபைனல் எண்டுக்கு வந்தாச்சு. நான் இந்த கோட்டோட முடிக்கணும்னு பார்த்தேன். ஸோ இது ஆக்சுவலா வந்து இட்ஸ் ஆல் இன் யோர் ஹேண்ட். இது எல்லாமே வந்து நம்ம கையில மட்டும் தான் இருக்கு. ஸோ பிரச்சனை நம்ம யாருக்குமே வந்து ப்ராப்ளம் இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது என் லைஃப்ல. ஸோ எல்லாருமே இந்த ஸ்ட்ரெஸ்ன்ற விஷயத்த வந்து கடந்து வரவங்க தான். ஸோ உங்களுக்கு இப்போ அதிகமா வருது இந்த எக்ஸாமினேஷன், அப்புறம் காலேஜ் எப்போ திறப்பாங்க, அப்புறம் இந்த சுச்சுவேஷன் வந்து எப்போ நம்ம வெளியில வரப்போறோம். ஸோ இந்த மாதிரி ரிலேட்டடான பிரச்சனைகள் எதுவா இருந்தாலுமே இதை ஈஸியா ஹேண்டில் பண்ற விதமும், ரொம்ப இதை கிரிட்டிக்கலா கையில எடுத்துக்கிற விதமும் நம்ம கிட்ட தான் இருக்கு. ஸோ இது ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணோம்னா நம்மளாலேயும் ஆட்டோமேட்டிக்கா இந்த ஸ்ட்ரெஸ் ஆன விஷயத்துக்கு ஒரு பெரிய குட் பை சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு எந்த பிரச்சனை வரும்போதும் வந்து நீங்களே வந்து ஹேண்டில் பண்ணணும்னு மேக்ஸிமம் ட்ரை பண்ண முடிஞ்சா கண்டிப்பா நீங்க வந்து ஹேண்டில் பண்ணுங்க. அப்படி இல்லை வேற யாருக்காவது உங்களால வந்து ஹெல்ப் வேணும் அப்படின் போது ப்ளீஸ் உங்களுக்கு நம்பிக்கையான ஆள்கிட்ட கண்டிப்பா உங்களோட எமோஷன்ஸை வந்து ஷேர் பண்ணும்போது உங்களுக்கே தெரியாம ஒரு வித கான்ஃபிடென்ட், ஒரு வித நம்பிக்கை வந்து உங்களுக்குள்ள வரும். அண்ட் ஸோ இந்த கிளாஸ் ஆக்சுவலா வந்து ஒரு நல்ல இந்த நேரத்துல ஒரு நல்ல செஷன் நான் நினைக்கிறேன் இந்த டாபிக் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் அட்டென்ஷன். ஏன்னா கரெக்டா வந்து இதை கொண்டு போனீங்க. இன்னைக்கு எதுவுமே வந்து எந்த ஒரு தடைகளும் இல்லாம இருக்குது கமெண்ட் பாக்ஸ்ல, ரைட்? ஸோ கண்டிப்பா இந்த பிபிடி நான் வந்து டெஃபினட்டா உங்களோட இயர்ஸ் ட்ரைனர்ஸோட வந்து நான் மேக்ஸிமம் வந்து இதை ஷேர் பண்ண பார்க்குறேன். பிகாஸ் நாங்கள் குவெஸ்ட் அலைன்ஸ்லயும் வந்து நம்ம இந்த ஃபேஸ்புக் செஷன்ல நடக்கிற பிபிடிஸ் வந்து நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த பிபிடியும் நான் ஷேர் பண்றதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அண்ட் இதுக்கு ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நான் வந்து உங்களோட இயர்ஸ் ட்ரைனர்ஸ் கிட்ட எங்களோட மெயில் ஐடியும் ஷேர் பண்றேன். கண்டிப்பா நீங்க அதுக்கு மெயில் பண்ணலாம். அண்ட் நம்பர்ஸ் நீங்க கேட்டது வந்து நிமியோட நம்பரா இருக்கும் பட்சத்துல நீங்க அது ஈஸியா உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேற ஏதாவது உங்களுக்கு கிளாஸஸ் அந்த மாதிரியான டவுட்ஸ் இருக்கும்போது ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ. உங்களோட இயர்ஸ் ட்ரைனர்ஸ் கிட்ட உங்களோட ஹெல்ப் கேட்டுக்கோங்க, கண்டிப்பா கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் திங், முக்கியமா வந்து இந்த போர்ட்டல் பத்தி சொல்லணும். ஸோ இப்போ இருக்கிற நேரத்தில் நம்ம முன்னாடியே பார்த்தோம், பாரத் ஸ்கில் போர்ட்டல் நிறைய யூஸ் பண்ணுங்க. ஸோ இதில் வந்து உங்கள் ட்ரேட் வைஸ் நிறைய கண்டென்ட்ஸ் இருக்குது அண்ட் இஎஸ் கண்டென்ட்ஸும் வந்து நிறைய இருக்கு. அண்ட் குவெஸ்ட் ஆப் வந்து உங்களுக்கு நிறைய வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் லாகின் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க.
அண்ட் இந்த ரெண்டு போர்ட்டலுமே வந்து இப்போ வந்து நிறைய நமக்கு கிடைச்சிருக்க ரொம்ப பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லணும். ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நிறைய காலேஜஸ்க்கு வந்து கிடைக்கிறது இல்லை, பண்ண முடியல நிறைய மற்ற ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்னால. ஸோ நம்ம ஐடிஐ செக்டார்ல வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா வந்து இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. ஐ ஹோப் இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எஸ் ஃபைன். ஓகே, ஸோ நான் ஒரே ஒரு தடவை கமெண்ட் பாக்ஸ் சேட் பாக்ஸ் செக் பண்ணிக்கிறேன், வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்காங்க. ஃபைன். ஸோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச்.